வருகின்ற 2026 ஜனவரி மாதம் முதல் கோழி இறைச்சி மற்றும் முட்டை ஆகியவற்றின் விலை மற்றும் இருப்பு குறித்த முக்கியமான தகவல்கள் சமீபத்தில் வெளியாகியுள்ளன. குறிப்பாக உற்பத்தியாளர்களின் வேலை நிறுத்த அறிவிப்பு மற்றும் தட்பவெப்பநிலை மாற்றங்கள் விலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்தம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் வரும் ஜனவரி 1, 2026 முதல் கோழி உற்பத்தியை நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். இதற்கான காரணம் கறிக்கோழி நிறுவனங்கள் வழங்கும் வளர்ப்பு கூலி கடந்த பல ஆண்டுகளாக உயர்த்தப்படவில்லை. கோரிக்கை: தற்போது கிலோவுக்கு வழங்கப்படும் சுமார் ₹6.50 ரூபாய் 15 உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவர்கள் வேலை நிறுத்தினால் ஏற்படும் விளைவுகள்: இந்த வேலை நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தால் ஜனவரி மாதத்தில் கறிக்கோழி விநியோகம் குறைந்து விலை கணிசமாக உயர வாய்ப்புள்ளது. முட்டை விலையின் உச்சம்: நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் விலை வரலாற்றில் இல்லாத வகையில் உயர்ந்துள்ளது. விலை நிலவரம்: டிசம்பர் இறுதியில் முட்டை கொள்முதல் விலை சுமார் ₹6.35 எட்டியுள்ளது. ஜனவரி மாதத்தில் இது ₹7 வரை செல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான காரணம் கடும் பனிப்பொழிவு மற்றும் குளிர் காரணமாக வட மாநிலங்களில் முட்டை உற்பத்தி 20% வரை குறைந்துள்ளது. மேலும் வெளிநாடுகளுக்கான முட்டை ஏற்றுமதி அதிகரித்துள்ளதும் இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. உற்பத்தி செலவு அதிகரிப்பு: கோழி வளர்ப்புக்கான செலவுகள் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தீவன விலை: மக்காச்சோளம் போன்ற கோழி தீவனங்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மின்சாரம் மற்றும் பராமரிப்பு: பண்ணைகளுக்கான மின்சார கட்டணம் மற்றும் பராமரிப்பு செலவுகள் 200% வரை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. பறவை காய்ச்சல் எச்சரிக்கை: சமீபத்தில் டிசம்பர் 2025 இறுதியில் கேரளாவின் ஆலப்புழா மற்றும் கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தமிழக மற்றும் கேரள எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இது நேரடியாக தமிழகத்தை பாதிக்காவிட்டாலும் நுகர்வோர் மத்தியில் ஒருவித தயக்கத்தை ஏற்படுத்தி விற்பனையில் சிறு மாற்றங்களை உருவாக்கலாம்.